வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மேசராசி விருச்சிக லக்னம். பொதுவாக ஜோதிடத்தில் சில விஷயங்கள் ரொம்பவுமே நுணுக்கமாகவும் வினோதமாகவும் இருக்கும். காரணம் என்னென்னா, சில கிரக சேர்க்கைகள்லாம் பார்த்தோம்னா ஒரே இடத்துல இருந்து அங்கே பாசிட்டிவாகவும் வேலை செய்யும், நெகட்டிவாகவும் வேலை செய்யும். அப்போ அந்த மாதிரியான இடங்களில் அது சார்ந்த விஷயங்களை நம்ம சரியாக யூகிக்கவே முடியாது. காரணம் அது எப்போவுமே இரட்டைத்தன்மையில் வேலை செய்யும். அதாவது அது சரியாகவும் இருக்கும், தவறாகவும் இருக்கும், நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு 2 நிலைகளையுமே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வினோதமான விஷயம், நுணுக்கமான விஷயங்களை கிரகச்சேர்க்கைகள் மற்றும் மூலமாக மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களாலும் சில நேரங்களில் ஏற்படும். அப்படி இந்த ராசி ரீதியாக லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது இப்போ நான் முன்னாடி சொன்ன விஷயங்களுக்கு முழுவதுமாக பொருந்தக்கூடியது. பொதுவான வகையில் இந்த விருச்சிகம் ராசி ஆகட்டும், விருச்சிக லக்னம் ஆகட்டும், இதை சரி அப்படின்னும் நீங்கள் முடிவு பண்ண முடியாது, அல்லது இது தவறு அப்படின்னும் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அதே நேரம் அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை தவிர்க்கவும் முடியாது. எதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதை செஞ்சு தான் ஆகணும், அதை கடந்து போய் தான் ஆகணும். அப்படிங்க நிர்பந்தமும் அங்கே இருக்கும். அதுதான் இந்த விருச்சிக ராசி ஆகட்டும் லக்னம் ஆகட்டும் அதனுடைய அமைப்பு. அதுலேயும் இந்த மேச ராசி விருச்சிக லக்னம் அப்படின்னு வரும்போதும் சரி, இல்லை விருச்சிக ராசி மேஷ லக்னம் அப்படின்னு வரும்போதும் சரி, இந்த அம்சங்கள் கூடுதலாக அவங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா என்னதான் விஷயங்கள் காரியங்கள் இரட்டைத்தன்மையோடு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கூட சில நேரங்களில் அது தவறு அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்மளால் அதை ஏற்றுக்கவும் முடியும். அது சரி அப்படின்னு தெரிஞ்சாலும் அதன் மேலே ஒரு வெறுப்பும் இருக்கச்சேயும். இந்த நிலைகளை புரிஞ்சுக்கவும் முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும். ஆனால் இந்த மேசராசி விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி மேஷ லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இன்னும் டெப்த்தாக போய் அந்த நிலைகளையும் கூட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு ஏற்படும். காரணம் ராசி லக்ன ரீதியாக பார்க்கும்போது ஷஷ்டாஷ்ட வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ராசியும் லக்னமும் 6-8 தொடர்புகளில் வரும். அதாவது ஒன்று ராசி 6ஆம் இடத்துல இருக்கும், லக்னம் 8ஆவது இடத்துல இருக்கும், இல்லைன்னா லக்னம் 6ஆம் இடத்துல இருக்கும், ராசி 8ஆம் இடத்துல இருக்கும்.
அப்போ 6ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது அது 8ஆம் இடத்திற்கு தொடர்பு பெறும். 8ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது அது 6ஆம் இடத்திற்கு தொடர்பு. எப்படி பார்த்தாலும் இந்த 6, 8 தொடர்புகள் அப்படிங்கிறது அங்கே ஏற்பட்டுடும். பொதுவாக ஜோதிடத்தில் இந்த 6, 8 ஸ்தானங்கள் அப்படிங்கிறது மறைப்பொருளை கொடுக்கக்கூடியது, நெகட்டிவான விஷயங்களை சொல்லக்கூடியதும் கூட. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த மேஷம் விருச்சிகம் அப்படின்னு வரும்பொழுது ராசி ரீதியாக மட்டுமல்லாமல் லக்ன ரீதியாகவும் அவங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் மட்டுமே இருப்பாங்க. ராசிக்கும் சரி லக்னத்திற்கும் சரி ஒரே அதிபதி தான். நல்லதையும் அவங்க தான் செய்வாங்க, கெட்டதையும் அவங்க தான் செய்வாங்க. அந்த வகையில் இதை எப்படி பார்த்தாலும் சரி இந்த மேஷராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடிய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நல்லது கெட்டது ரெண்டும் கலந்த நிலைகள்லேயே வேலை செய்யும். இதை எப்போவுமே ஒரு சரியான நிலைகளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது, அதே போல் ஒரு தவறான நிலைகளுக்கும் நீங்கள் கொண்டு போக முடியாது. பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை பார்த்திங்கன்னா சில காலங்களுக்கு அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி சில ஆகாத விஷயங்களில் முதல்ல ஈடுபட்டுடுவாங்க. அதன் பிறகு பட்டு திருந்தி நல்ல விஷயங்களுக்கு அவங்க மாறி வரவும் செய்வாங்க. ஸோ எல்லா விஷயங்கள்லேயுமே அவங்களுடைய வாழ்க்கையில் அடிபட்டு மேலே வரக்கூடியவங்க இந்த மேஷராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க. அதனால் இந்த மேஷராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்கிற விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் போனதுக்கப்புறம் கிடைக்காது. ஏன்னா சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படிக்கிற காலத்தில் படிப்பை கோட்டை விட்டுடுவாங்க, வேலை செய்கிற காலத்தில் இந்த வேலை செய்கிற திறமையை கோட்டை விட்டுடுவாங்க. ஸோ இப்படி அந்தந்த வயதிற்கு உண்டான விஷயங்களை காலம் போன பிறகு அனுபவம் பெறக்கூடியவங்க இவங்க. அப்போ இங்கே காலம் போனாலும் அனுபவம் பெறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அதே நேரம் அனுபவம் பெற்றும் கூட அதனால் எந்த ஒரு ரெகக்னேஷனும் இருக்காது. இப்போ உதாரணத்திற்கு படிக்கிற காலத்தில் படிக்கிற விஷயங்களை கோட்டை விட்டுட்டு பிற்காலத்தில் படிப்பு ஞானத்தை உணர்ந்து நிறைய விஷயங்களை அவங்க படித்து தெரிஞ்சும் இருப்பாங்க. அது அந்த நேர கால விஷயங்களுக்கு தான் உதவுமே தவிர, அல்லது பிற்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களுக்கு உதவுமே தவிர, படிக்கிற காலத்துலேயே இந்த ஞானம் அவங்களுக்கு இருந்திருந்தது அப்படின்னா அன்றைக்கே அவங்க ஒரு சிறப்பான நபர்களாக அவங்க மாறி இருப்பாங்க. பொதுவாக ஜோதிடத்தில் இடம் பொருள் காலம் அப்படிங்கிற விஷயம் முக்கியமாக கருதப்படும். காலம் போன பிறகு கிடைக்கக்கூடிய அனுபவங்களுக்கு இந்த இடம் சார்ந்த ரெகக்னேஷன் கிடைக்கப்படுறது இல்லை. அதனால் இந்த மேஷராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க அந்தந்த வயதிற்குண்டான விஷயங்கள் அந்தந்த தேவைகளை சரியான விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பட்டு தான் திருந்தி ஆகணும் அப்படிங்கிற நிலைகளில் இருக்குது அப்படிங்கும் பொழுது சில நெகட்டிவான விஷயங்களை கடந்து வந்து தான் ஆகணும். பட் அதுக்குள்ளேயே மூழ்கிடக்கூடாது, அதுலேயே போய் டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ராசி லக்னங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இப்போ நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சுடுவாங்க. பட் அதுவே கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளேயே மூழ்கி டைமை வேஸ்ட் பண்ணி கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற நிலையை பார்ப்பாங்க. இது பொதுவாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அவங்களால பார்க்க முடியும். நான் தனிப்பட்ட முறையில் இந்த மேஷராசி விருச்சிக லக்னக்காரங்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க இயற்கையாகவே நல்ல ஒரு செயல் வீரர்கள். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதே இவங்களுக்கு இருக்காது. எப்போவுமே ஏதாவது ஒரு வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்கேயும் எங்கேயும் போய் வந்து கொண்டே இருப்பாங்க. பிரயாண விரும்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களால் நிலைய ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. கோபம் இவங்களுடைய பலவீனமாக இருக்கும். நிறைய நேரங்களில் அவசரப்பட்டும் கோபப்பட்டும் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பட் அதே நேரம் இன்னொரு பக்கம் இவங்க நண்பர்கள் விரும்பிகள், சமாதானத்தையும் விரும்பக்கூடியவங்க. என்னதான் கோபம் ஆத்திரம் ஈகோ போன்ற விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் மற்றவங்க நட்பு பாராட்டி வரும்பொழுது அதை அனுசரித்து போகக்கூடியவங்க தான். தவிர இயற்கையாகவே இவங்க நண்பர்கள் விரும்பிகள், நிறைய நட்பை உருவாக்கி கொள்ளக்கூடியவங்க, நண்பர்களோடு சேர்ந்து காலத்தை போக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். பணம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் தீராத பற்று உடையவங்க. நார்மலாகவே இந்த மேஷராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் இந்த பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்களால் தான் அதிகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதே இருக்கும். நார்மலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு எல்லாருக்குமே இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனை தான்.
பட் பிறப்பின் அடிப்படையிலேயே பார்த்திங்கன்னா இந்த மேசராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதாவது பணம் இவங்கக்கிட்ட இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இவங்க இருப்பாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். அவங்கக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா பணம், வசதி வாய்ப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும், நல்ல வேலையில் இருப்பாங்க. ஆனால் அதே பணத்தாலே அந்த பொருளாதார விஷயங்களாலேயே நிறைய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சண்டை சச்சரவுகளையும் சந்தித்து மன நிம்மதியை இழக்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு ஏற்படும். பட் என்னென்னா இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக இருக்காது. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மேசராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை அப்படிங்கிற நிலை இருக்கும். அதாவது மனநிதியாக சஞ்சல நிலைகளை பார்க்கக்கூடியவங்க. ஸோ இது சார்ந்த விஷயங்களில் இவங்க எப்போவுமே கொஞ்சம் நடுநிலைத்தன்மையோடும் விழிப்புணர்வோடும் செயல்பட்டாகணும். அதே போல் இவங்களுடைய இல்லங்களில் அடிக்கடி இந்த மருத்துவ ரீதியான விரயங்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக ஏற்படும். ஸோ உடல்நலம் சார்ந்த விஷயங்களையும் இவங்களுடைய இல்லங்களில் இருக்கிறவங்களோடு சேர்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சில் நடுநிலைத்தன்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க, விடாமுயற்சி உடையவங்க, வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த மேசராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். சொத்து சுகங்கள் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்போவுமே ஒரு அளவான ஈடுபாடுகள் தான் இருக்கும். அதே போல் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள்லையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு அளவான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது வெளி விஷயங்களில் என்டர்டெயின்மெண்ட்டை அதிகம் எதிர்பார்ப்பாங்க. அது சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு. ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க, அதாவது அது சார்ந்த காரியங்களில் செயல்படக்கூடியவங்க. இதில் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமில்லாத நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா இளம் வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் பெற்று சிலர்லாம் பார்த்திங்கன்னா துறவற வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும். பட் ஜென்ரலாக இந்த மேசராசி விருச்சிக லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்திம காலங்களில் ஆன்மீகத்தில் நாட்டத்தை அதிகம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. செயலாற்றுவதில் அதிகம் சிரமத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க. இவங்களுடைய செயல்பாடுகளில் எப்போவுமே ஒரு விதமான சலிப்பும் வெறுப்பும் இருக்கச்சு. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் எல்லா விஷயங்களையுமே செய்வாங்க. எதையும் எடுத்தோம் கூத்தம் அப்படின்னு முடிக்க முடியாது. ஆனால் காரிய ரீதியான நுணுக்கமான வித்தைகளை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இவங்க எந்த ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் அது சார்ந்த நுட்பமான விஷயங்கள் அனைத்துமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது சார்ந்த ஞானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பூரணமாக இருக்கும். பட் பெரும்பாலும் இவங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் இவங்களுக்காக அப்படின்னு செயல்படும் பொழுது அதில் கண்டிப்பாக கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களும் சிரமங்களும் சலிப்புகளும் அதிகமாக இருக்கும். பட் மற்றவங்களுக்காக அப்படின்னு செயல்படும் பொழுது அது பெருசாக இருக்காது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தான் இருக்கும். ஒரு அனுசரித்து போகக்கூடிய குடும்ப வாழ்க்கையை பெற்றவங்களாக இருப்பாங்க. பட் என்னென்னா குடும்ப உறுப்பினர்கள் வகையில் கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்களை இவங்க அதிகமாக பார்த்து வருவாங்க. குடும்ப உறுப்பினர்கள் வகையில் குடும்பத்துக்குள்ள பார்த்திங்கன்னா எப்போவுமே முன்னுக்கு பின் முரண்பாடான விஷயங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கையை அரவணைத்து போகக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு. ஆரம்ப காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே வெளி விஷயங்களை தான் நாட்டம் சாத்துவாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து வெளியில் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை தான் அதிகமாக இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். பட் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகளை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கலவையான நிலைகளில் தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் முரண்பட்ட தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். நிறைய கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் மன ரீதியாக அது எல்லாத்தையுமே சலித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறதுனால பெருசாக அதை எதுவும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருப்பாங்க. பட் நார்மலாகவே பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கலவையான நிலைகளில் தான் வேலை செய்யும். நார்மலாகவே இவங்களுடைய பெற்றோர்கள் நல்ல உடல் உழைப்பை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய தாயாருக்கு அவங்களுடைய உடன்பிறப்புகள் மேலே ஒரு பற்று பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தந்தை காரியத்தில் கருத்தாக இருக்கக்கூடியவங்களாக எப்பவுமே அவங்களுடைய வேலையிலே குறியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது மூத்த உடன்பிறப்புகள் வகையில் இவங்களுக்கு கொஞ்சம் சகாயங்கள் அப்படிங்கிறதுக்கும், அதாவது குணாதிசய ரீதியாக இவங்க என்னதான் முரண்பாடாக செயல்பட்டாலும் அதை எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய தன்மை அவங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளுக்கு இருக்கும். பட் அதுவே இளைய உடன்பிறப்புகள் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய சுக சௌகரியங்களை பற்றி தான் அதிகம் நாட்டம் வச்சுருப்பாங்க.
ஸோ பெரிய அளவில் குற்றம் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னாலும் கூட இளைய உடன்பிறப்புகளை காட்டிலும் மூத்த உடன்பிறப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சாதகமாகவே இருக்கும். நார்மலாகவே இவங்களுக்கு வந்து இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் பிரியம் இருக்கும். அதாவது வயதுக்குண்டான காதல் விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது அன்பையும் அந்யோன்யத்தையும் காட்டக்கூடியவங்க தான். நிறைய விஷயங்களை இவங்களை அனுசரித்து ஒத்துப்போகக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க பெற்றவங்களாக இருப்பாங்க. இவங்களைப் போலவே உங்களுடைய வாழ்க்கை துணையும் பார்த்திங்கன்னா இந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அதிக நாட்டம் காட்டுவாங்க. அதே போல் வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நார்மலாகவே கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். குணாதிசய வகையில் கொஞ்சம் சொகுசு பிரியராக இருப்பாங்க. இவங்களை போல ஸ்திரமாக செயல்படக்கூடிய திறமை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இருக்காது. கொஞ்சம் மேம்போக்காக தான் எல்லா விஷயங்களும் செய்வாங்க. பட் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுல திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க. ஸோ பெரும்பாலும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய வகையில் தான் இருக்கும். பட் இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களில் மட்டும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே போல் இந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக கூட தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. ஸோ கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை நிலைகளை எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இவங்களை காட்டிலும் இவங்களுடைய குழந்தைகள் இன்னும் பக்குவ நிலையை பெற்றவங்களாக இருப்பாங்க. குழந்தைகள் மேலே அளவு கடந்த பாசத்தை வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுவும் கண்மூடித்தனமாக செலவு செய்கிறது. குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஃப்ரீடம் கொடுப்பாங்க. சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஓவராக செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருப்பாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி பாசத்திற்கும் ஒரு அளவு இருக்குது. ஸோ குழந்தைகளுடைய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இவங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே ஒரு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு வழக்கமான நிலைகள் இருக்கும். பட் இருந்தாலும் இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எப்போவுமே இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதே நல்லது தான். ஏன்னா இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து எப்போவுமே எதுவுமே ஒரு நிலையான அமைப்பில் பார்க்க முடியாது. இன்றைக்கி நல்லவங்களாக இருக்கிறவங்க நாளைக்கு கண்டிப்பாக கெட்டவங்களாக மாறிடுவாங்க. இன்றைக்கி கெட்டவங்களாக இருக்கிறவங்க நாளைக்கு கண்டிப்பாக நல்லவங்களாக மாறிடுவாங்க. ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் மாறிக்கொண்டு செயல்படுறது தான் உச்சிதம். ஸோ உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட கற்றுக்கணும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே இவங்க ஒரு நல்ல செயல் வீரர்கள், காரியத்தில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பொருளாதார விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக அக்கறை காட்டக்கூடியவங்க. வேலை மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக கவனம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. மன ரீதியாக சுயதொழிலை காட்டிலும் இந்த வேலை சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் என்னென்னா வேலை விஷயங்கள்லாம் வந்து இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். ரொம்ப அடமெட்டலாலாம் இருந்தாங்க அப்படின்னா அங்கே சமாளிக்கிறது கஷ்டமாயிடும். பட் நார்மலாகவே தொழில், வேலை, உத்தியோகம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சிரமப்படக்கூடியவங்க தான். கிட்டத்தட்ட ஒரு டீசல் இன்ஜின் மாதிரி தான் ஸ்லோ பிக்கப்பாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தருதலாகவும் நம்பிக்கையற்ற நிலைகளும் தான் போய்கிட்டு இருக்கும். நம்ம நினச்ச ஆரம்பித்தோம், கடைசியில் எப்படி நடந்துட்டுருக்கோம்னு கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. பட் போக போக அதனுடைய நிலை அப்படிங்கிறது முன்னேற்றத்தை நோக்கி போகும். ஸோ அது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். ஸோ நார்மலாகவே தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை இவங்க குறைச்சிக்கிறது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்போவுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் வேலை செய்யும். ஸோ ஓவராலாக இந்த மேசராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த வாக்கியங்களுக்கு இணங்க இவங்களுடைய வாழ்க்கை இவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா நல்லதையும் எல்லா கெட்டதையும் இவங்க சந்திச்சே தீருவாங்க. பட் இவங்க எதை சூஸ் பண்ணி எதோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.